நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் ஆமீன்புரம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் பணிபுரிந்து வந்த 2 ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்ததை கண்டித்து மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக அரசே கல்வித்துறையே ஆசிரியர்களை மாற்றாது. ஆமீன்புரம் பள்ளியில் இருந்து தமிழக அரசு கல்வித்துறையே ஆசிரியர்களை மாற்றினால் கல்வி பாதிப்படையும். எங்கள் பள்ளி குழந்தைகளின் கல்வி பாதிப்படையும். கெடுக்காதே ஏழை எளிய குழந்தைகளின் பள்ளி படிப்பை கெடுக்காதே. ஏழை எளிய குழந்தைகளின் பள்ளி படிப்பை கெடுக்காதே. ரத்து செய். தமிழக அரசே ரத்து செய். கல்வித்துறையை ரத்து செய். ஆமீன்புரம் பள்ளியில் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட மாறுதல் உத்தரவை ரத்து செய். உடனே ரத்து செய். அல்லாஹு அக்பர். எடுக்காதே. பாதிப்படையும். எங்கள் குழந்தைகளின் கல்வி பாதிப்படையும். குறைக்காதே. ஆசிரியர்கள் எண்ணிக்கையும் குறைக்காதே. கெடுக்காதே. தமிழக அரசே கெடுக்காதே. ஏழை எளிய குழந்தைகளின் பள்ளி படிப்பை கெடுக்காது. ரத்து செய். தமிழக அரசை ரத்து செய். கல்வித்துறையை ரத்து செய். ஆமீன்புரம் பள்ளியில் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட மாறுதல் உத்தரவை ரத்து செய். மாற்றாதே. ஆமீன்புரம் பள்ளியிலிருந்து ஆசிரியர்களை மாற்றாதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் சேதிலி ஃபத்திமா. நான் ஆமீன்புரம் 6ஆந்தரிலிருந்து வரேன். எங்களோட குழந்தைங்க வந்து இந்த ஆமீன்புரம் 1ஆந்தர் இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. இதில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த ஸ்கூலில் படிக்கிறதுனால 9 ஆசிரியர்கள் வந்து இருந்தாங்க. இப்போ 2 ஆசிரியர்கள் இடைமாற்றம் செய்யப்பட்டதுனால எங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு குறைக்கிறதுனால எங்களுடைய குழந்தைகளோட படிப்பு வந்து கெடுது. இதனால் எங்களுக்கு இந்த ஸ்கூலை தவிர எங்களுக்கு வந்து வேறு ஸ்கூலுக்கு இது பண்ணி எங்களுக்கு வசதிகள் கிடையாது. அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த ஸ்கூலில் உள்ள ஆசிரியர்கள் குறைதான் எங்களோட பிள்ளைகள் படிப்பு எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகிவிடும். அதனால் இந்த ஸ்கூல்லேருந்து டீச்சரை வந்து எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுதோம். இல்லைன்னா நாங்கள் வந்து இதை வந்து எங்களுக்கு உடனே டீச்சர்ஸ் எங்களுக்கு தரலைன்னா நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் நாங்கள் மனு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுதோம். மேலப்பாளையம் ஆமீன்புரம் பகுதியை சேர்ந்த ஆமீன்புரம் மாநகராட்சி பள்ளியில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இன்ஷா அல்லாஹ் 1ஆவது வகுப்புலேருந்து 5ஆவது வகுப்பு வரை படிச்சுட்ருக்காங்க. தரமான கல்வியை இப்போ இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் இன்றைக்கி ஆசிரியர்களை குறைக்கும் நோக்கத்தில் 2 ஆசிரியர்களை இடமாற்றம் செய்கிறதுக்காக ஒரு முயற்சி செய்து இன்ஷா அல்லாஹ் அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்காங்க. ஆனால் வந்து அந்த 2 ஆசிரியர்களை குறைக்கும்போது கல்வியினுடைய தரம் படிப்பு குறைந்துவிடும் மாணவர்களுக்கு. அதனால் இங்கே பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்காது. ஆகவே இப்போது அரசாங்கம் தீர்மானிக்கப்பட்டிருக்க இந்த 2 ஆசிரியர்கள் மாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அப்படி ரத்து செய்யப்படாத பட்சத்தில் நாங்கள் இதை விட மேலான ஒரு போராட்டம் நடத்த நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம் என்பதை அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன்புரம் பகுதியில்
படித்து கொண்டிருக்கக்கூடிய அதிகமான மக்கள் ஏழை எளிய மக்களாக இருக்கிறார்கள். அந்த மக்கள் பயன்பெறும் வகையிலே இந்த பகுதியில் இந்த பள்ளியில் அதிகமான மக்கள் சேர்ந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளியில் சுமார் 300 குழந்தைகள் வரை இதுவரையில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஆசிரியர்கள் 9 நபர்கள் தமிழக அரசின் அரசு ஆணைப்படி சரியான முறையில் இயங்கி கொண்டிருக்கின்றது. தற்போது மாவட்ட கல்வித்துறையின் ஒரு அறிவிப்பு என்னவென்று சொன்னால், புதியதாக ஆரம்பிக்கப்பட இருக்கக்கூடிய இந்த நர்சரி பிரைமரி ஸ்கூலில் இங்கிருந்து ஆசிரியர்கள் மாற்றம் செய்யணும். அவ்வாறு மாற்றம் செய்வார்கள் என்று சொன்னால் இந்த பள்ளியில் அதிகமான ஒரு மாணவர்கள் சேர்க்கை இருக்கிறது. இந்த சேர்க்கை குறைந்து தமிழக அரசினுடைய இந்த பள்ளியில் மாணவர்களுடைய சேர்க்கை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் இந்த பள்ளி சேர்க்கையில் உள்ள மாணவர்களுடைய தரத்தை படிப்பையும் குறைக்க வேண்டும், தமிழக அரசின் இந்த பள்ளியின் இந்த தரத்தை குறைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இந்த பள்ளியினுடைய கல்வித்துறையில் உள்ள இந்த ஆசிரியர்களை நீங்கள் மாற்றம் செய்ததனால் மிகப்பெரிய ஒரு கல்வி பாதிப்படையும் என்பதனையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் இந்த அரசு ஆணையை மாற்றம் செய்யக்கூடிய இந்த அரசு ஆணையை இந்த பள்ளியிலிருந்து குறைக்காமல் ரத்து செய்யுமாறு அன்போடு கேட்கிறோம். இதுபோன்று மேலும் இதுபோன்ற நடவடிக்கைகள் நீங்கள் தொடருங்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பாக அதிகப்படியான ஆர்ப்பாட்டங்களையும் நாங்கள் செய்வோம் என்று இந்த முற்றுகையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை மாவட்ட கல்வித்துறை கவனத்தில் எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.